நீங்க வாங்கின முதல் சேலரி? ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கு 8500. அதுக்கப்புறம் ஒரு நான் 5 இயர்ஸ் நான் ஐடியில் தான் இருந்தேன். 5 இயர்ஸ் முடிக்கும் போது எங்கள் அப்பாவும் பையன் பேச்சு கேட்குற அப்பா தான். அதனால வந்து எங்கள் அப்பா சரியான ஜாலியான பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இல்லை, அவர் இறந்துட்டார், காலேஜ் முடிக்கும் போதே இறந்துட்டாரு. அம்மா கூட எதுவும் கேட்கல நீங்க? அம்மா சின்ன வயசுல இறந்துட்டார். எனக்கு அக்கா மட்டும்தான். ஈவன் நான் வந்து வேலையை விடும் போதுமே என்னோட சிஓஸ் தெரியும், ஏதாவது கேட்டாங்க, என்ன அப்போ எங்கே போகிறேன்னா இண்டஸ்ட்ரி போகிறேன் போது, இண்டஸ்ட்ரினா என்ன கூப்பிட்டாங்களா, நடிக்க போறியா? கௌதம் மேனன் சார் எப்படி அதை எடுத்தாரு எல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லா பசங்களோட லைஃப்ல இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. அவர் இன்னும் ஒரு 60-70 சீன் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு படத்துல, அதுக்கு ஒரு 50 சீன் என் லைஃப்ல நடந்திருக்கு. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. வணக்கம், this is பத்மஜா. கனான் ஞாபகம் வந்தா கண்டிப்பா இவரை எல்லாருக்கும் ஞாபகம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, ஏன்னா இவரை தெரியாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம ஷோக்கு அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கேன், எப்பயும் போல. எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்? சீரியலா இருக்கட்டும் சரி, நீங்க வேற ஏதாச்சும் ஒரு மூவிஸ் அந்த மாதிரி எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு கரியர் வைஸ்ல? எல்லாமே பாசிட்டிவா நான் நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கு, கடவுள் புண்ணியத்துல. ரொம்ப ரொம்ப நல்லது சார். இப்போ என்னன்னா, இப்போ கனாக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த வாய்ப்பு என்ன கிடைச்சிருந்துச்சு? கனா வந்து ஒரு பெரிய ஹிட்டாவே இருந்துச்சு, எல்லாரோட மனசுலயும் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் நேமை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல, கனாக்கு கிடைச்சது வந்து முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பிரவீன் பெனட். ஓகே, விஜய் டிவி பிரவீன் பெனட் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து என்னை ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி, என்ன ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருந்துச்சு அந்த ரோலுக்கு. ஸோ என்னை ஸ்ட்ராங்காக என்னை பிலீவ் பண்ணி அந்த கேரக்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பூஜை போகிறப்ப தான் தெரியும் நான் அதில் லீடுங்கிறது. ஓகே, ஸோ அது வரைக்கும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்கேன். அப்படிங்கும் போது சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸில் லீடாக பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கிடைக்கும் போது நான் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் கொடுப்பாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு கதையே தெரியாது, எதுவுமே தெரியாது. பிளைண்டா கடவுள் நம்பினேன். அப்புறம் பிரவீன் பெனட்டை அவர் கூப்பிட்டான்னு சொல்லி அவரை நம்பி தான் போனேன். பூஜை எப்போதான் தெரியும் இது வந்து ஒரு ஹீரோ கேரக்டர், இது வந்து லீட் கேரக்டர்னு சொல்லி எனக்கு பூஜை எப்போதான் தெரியும். அப்போதான் நான் கதையை கேட்கறேன். ஓ, இதுதான் கதையா, அப்ப நம்ம தான் முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கே ஷாக்கா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சோ அப்படிதான் கனா ஆரம்பிச்சது. அது இருந்தது பெரிய விஷயம். ஏன்னா ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் சீன்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, பயங்கரமா. ஏன்னா அது ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு பெரிய ஆர்க் இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த குணா கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஆர்க் இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஒரு உதாரணமா இருக்கிற ஒரு பையங்கும் போது ஒரு மாதிரி ஜாலியா டிஎஸ்கேவோட ஒரு நல்லா ஃபன்னா அப்படி இருந்தது. பட் நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா இருக்கும் போது, மேரிட் ஆகி அந்த ஸ்கூல்ல எப்படி ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவன் இது பண்றாங்கிற ஒரு கேரக்டர் வந்து நான் அப்படி ஒரு கேரக்டர் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி அந்த கேரக்டர் எனக்கு இருந்தது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்க போனாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 10 வயசுல இருந்து ஐ மீன் கிட்ஸுமே பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு 10ல இருந்து நமக்கு ஒரு 30 வயசு வரைக்குமே நமக்கு அந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. 90s கிட்ஸ் வரைக்குமே நமக்கு அந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் எனக்கு ஈஸியாக கிராப் பண்ண, எங்கே போனாலுமே அவங்க ஜாலியாக என்கிட்ட பேசுறதும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூல்ஸ் போனாலும் சரி, குணா சார்னு கூப்பிடும் போது ரொம்ப நம்ம பேர் ஓகே தாண்டி குணாங்கிற கேரக்டர் கூப்பிடும் போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, நம்ம இந்த ரோல் கரெக்டா ப்ளே பண்ணிருக்கோம்னு ஒரு நம்பிக்கையில சொல்றேன். அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சோ நானே பயந்துருந்தேன், ஒரு 2 சீசன் முடிஞ்சோடனே நம்ம கேரக்டர் மாத்திடுவாங்களா. ஏன்னா 3ஆவது சீசன் வந்து டோட்டலா வேற பேட்ச். உங்களுக்கே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மாறிட்டாங்க, ரீப்ளே போயிட்டு அடுத்த நியூ பேட்ச் வந்தாங்க. சோ அப்பயுமே யோசிக்கும் போது பட் குணா கேரக்டர் கன்டினியூ ஆகுதுன்னு சொல்லும் போது செம்ம ஹாப்பி. நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் சார், நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை மாத்தினாலும் இவரை மாத்தாதீங்கடா, கரெக்டா ஆப்டா இருக்கிறாரு இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்திருந்தோம் நாங்க. அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு அதான் நம்மளை கரெக்டா கெஸ் பண்ணி நம்மளை செலக்ட் பண்ண பிரவீன் பெனட் சார் தான் அதுக்கு காரணம் ஆக்சுவலா இல்லையா. 3rd சீசன் வரைக்குமே என்னைய ஹோல்ட் பண்ணி என்னை கடைசி சீசன் வரைக்கும் எனக்கு கொண்டு போனதுக்கு அவர் தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு கரெக்டா கூப்பிட்டுருக்காரு இல்லையா ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு. ஸோ அதுதான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அது பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு. ஸோ அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததை தாண்டி இப்போ கனா வந்ததுக்கப்புறம் பெரிய பிரேக். அதுக்கப்புறம் எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மூவிஸ் நிறைய கூப்பிட ஆரம்பிச்சாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கும் கெரியர் வைஸா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கனா முன்னாடி வரைக்கும் ஆப்வியஸ்லி நம்ம எல்லா சினிமாக்காரனும் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி ஒரு டீம் மட்டும் சாப்பிட்டு இப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஸோ வீட்டில்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் போகும்போது நமக்கு ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங் ஆகணும், கெரியராகவும் ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணும்போது டேட்ஸும் நம்ம கரெக்டாக கிடைக்கும் போது அப்போ நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஒரு லேசான ஒரு சீரீஸ் பண்ணேன். அடுத்து இப்போ அன்னம் சீரியல் 1.5 years பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக போகும்போது வீடியோ ஹாப்பியாக வச்சாச்சு, நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளை விரும்பி பாக்குறவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கும் போது இது வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். பிக் ஸ்கிரீனுக்கு எதுவும் மூவ் பண்றீங்களா? கண்டிப்பாங்க, எல்லாருக்கும் டார்கெட்ஸ் அதானே. ஸோ கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ஸ் ஆசை இருக்கு, கண்டிப்பா போவேன், விட மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் வந்தே ஸ்கிரீன்ல அப்படின்ட்டு என் ஃபேமிலி கூட்டு போய் கண்டிப்பா வச்சு நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் வந்திருக்கோம் இல்லையா. கண்டிப்பா. ஸோ அதுக்கான ஆடியன்ஸ் நமக்கு தேவை. எடுத்தோடனே போய் போறதோட இப்போ நம்ம கனல் ஆரம்பிச்சு இப்போ அன்னம்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குங்கும் போது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கிராப் பண்றவங்கும் போது நமக்கான ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க போது நமக்கு ஒரு ஹாப்பி தானே. ஸோ அதனால போவோம், படிப்படியா போவோமே. ஆக்சுவலி எனக்கு கனால வந்துட்டு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் வந்து ஊதாரியா தப்பா எடுத்துக்காதீங்க, குணா கேரக்டர் பாரத்ல குணா கேரக்டர் கொஞ்சம் ஊதாரியா இருக்கும் போது அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே டச் பண்ணீங்க நீங்க. அப்பா இல்லாதப்போ அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆனது. இப்போ ரியல் கேரக்டர்ல அப்பா பேச்சு கேட்கிற பையனா நீங்க? அப்பா பேச்சு கேட்கிற பையனா தான், அப்பா பேச்சு கேட்கிற பையன் தான். அதே மாதிரி எங்க அப்பாவும் பையன் பேச்சு கேட்கிற அப்பா தான். அதனால வந்து எங்க அப்பா சரியான ஜாலியான பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இல்ல அவர் இறந்துட்டார், காலேஜ் முடிக்கும் போதே இறந்துட்டாரு. ஸோ மேபி அது கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம் நம்ம அந்த சீன்ஸுக்கு. ஸோ அதனால அப்பா ஐ ஆல்வேஸ் மிஸ் மை டேட். ஸோ அதனால அது எப்பவுமே இருக்கும். ஸோ அப்பா கேட்ட ராஜேஷ் சார் இருக்காரு. ஸோ ராஜேஷ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லியாங்க. அவருக்கு தெரியாத நாலேஜே இல்லைங்க. அவர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜேஷ் சார் அவருக்கு என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாரு, என்ன கேட்டாலும் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அப்படிங்கும் போது அவர்கிட்ட நான் உட்காந்து பேச எனக்கு ஜாலியா இருக்கும், எனக்கு ஆசையா இருக்கும். யூஸ்வலாவே எனக்கு ஒரு என்னோட எல்டரா இருக்கவங்கள்ட்ட கேட்ட சில அட்வைஸ் கேட்க எனக்கு யூஸ்வலாக எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறைய விஷயம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சில விஷயம் நெகட்டிவா என்னை பத்தி ஏதாவது வந்தா கூட அதை பாசிட்டிவா எனக்கு எடுத்து மாற்றி சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து நெகட்டிவே வராதுங்க, அவர் வாயில இருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். ஸோ அவர் கூட நடிக்கும் போது பெரிய ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஒரு டேக்கில் முடிக்கணும், ஏன்னா அவங்கள ஒரு டேக்கில் முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு டேக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிருந்தோமே, இல்லைன்னா பண்ணிருடா விட்டுட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஸோ அவரும் அதுக்கு எதுவும் கம்ஃபர்ட் கொடுத்துருவாரு. அவர் மடியில் படுத்து படிக்கிற நடிக்கிற சீனா இருக்கட்டும், அவர் ஷோல்டர்ல சாஞ்சு நடிக்கிற சீனா இருக்கட்டும், இப்படி வரா இப்படி வந்து சாஞ்சு கூட இப்படி படுத்து கூட இப்படி படுத்துக்கிறியா அது படுத்துக்கிறியா அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம முன்னாடியே கம்ஃபர்ட் பண்ணிடுவாரு. அதனால அவர் கூட பண்றது பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு சீன்ஸ். பிளஸ் எனக்கே தெரியாதுங்க, அதுக்கு முன்னாடி நான் பெருசா எமோஷனலா சீன்ஸ்லாம் நடிச்சது கிடையாது. ஸோ அந்த அப்பா சீன்ஸ் நடிக்கும் போது தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது ஒரு சீன் நடிக்கும் போது தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனா தான் அது இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் இப்பதான் நடிக்க போறேன், இப்படிதான் வருங்கிறது எனக்கே தெரியாது. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் சீன், அந்த சீனை நான் ஃபீல் பண்ணேன், நடிச்சேன், அவ்வளவுதான். பட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னாங்க உங்க மாதிரி, அது தேங்க்யூ. இன்னொன்னு என்னன்னா, பரத் சாருக்கு வாங்கின முதல் சேலரியே கிடையாதுங்க. ரியலி நான் இதுன்னு நடிகை சினிமா சேலரியே கிடையாது. சும்மா ஃப்ரீயா தான் நடிக்கணும். ஸோ அப்படிதான் போனேன். ஆக்சுவலா முதல் சேலரி இந்த இண்டஸ்ட்ரியில சொல்றீங்க இல்லையா? நீங்க வாங்கின முதல் சேலரி நான் வாங்க வாழ்க்கையில இந்த சேலரி வாங்கியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, பொதுவா கேக்குறீங்க. பொதுவா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சேலரி கையில வாங்கிட்டு ஒரு மன திருப்தி இருக்கும்ல, அந்த சேலரி எவ்வளவு சார்? முதல் சேலரி பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே 2-3 சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பேன். இன்சூரன்ஸ் போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றது அந்த மாதிரி. ஏன்னா அப்பயே எனக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பிசினஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அப்ப இருந்தே நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் காலேஜ் படிக்கும் போதே ஒரு ஹாபியாவே இருந்தது. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கின ஒரு கமிஷன் வந்து 600 rupees நினைக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது 2012 நினைக்கிறேன், 2012 அது 600 rupees. ஸோ அதில் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்னோட மொபைல் நானே வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ பிடிச்ச மொபைல் வாங்கினேன். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் கம்மிங் இன்டு ஐடி வரும்போது ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கு 8,500. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 years நான் ஐடியில் தான் இருந்தேன். 5 years முடிக்கும் போது நான் 70,000 வாங்கினேன். ஸோ அதுக்கு திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது திருப்பி 0. ஸோ அதான் சொல்லல, காலேஜ் படிக்கும் போது நம்ம 600 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமிஷன்ஸ் பேஸ்டாக போயிட்டு ஒன்று வாங்குவேன். அகைன் இண்டஸ்ட்ரி ஐடி வரும்போது 8,000 70,000 வந்தேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வரும் திருப்பி 0 தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆடிஷன்ஸ் போறப்பயும் சரி போறப்ப எனக்கு சேலரியே கிடையாது. பஸ் மட்டும் டிக்கெட் போட்டு விடுவாங்க, போவேன், நடிப்பேன், தங்க இடம் கொடுப்பாங்க, வந்துருவோம், இவ்வளவுதான், சேலரியே கிடையாது. அப்புறம் கொஞ்சமா ஜூனியர்ஸ் போகும்போது 100 rupees 200 rupees அப்படி வரும். ஏஜென்ட்ஸ்க்கு நிறைய வரும். பட் ஆனால் நம்ம கம்மியாக தான் கொடுப்பாங்க, அவங்க சில கமிஷன் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 100 200 சில கன்வென்ஸ் வெறும் பெட்ரோல் கன்வென்ஸ் 50 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க.
செல்லமா லேர்னிங் தானே, பரவாயில்ல. கண்டிப்பா ஒரு இன்ஸ்டியூட் போய் நம்ம கத்துக்கிறோம், ஆக்டிங் கத்துக்கிறோம், கண்டிப்பா காசு கொடுத்து கத்துப்போம், அவ்வளவுதான். அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே என்ன 100 ரூபாய் எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, போதுடா. பரவாயில்ல 100 ரூபாயோட முடிச்சு. நான் 50,000 60,000 கட்டி இதெல்லாம் கத்துக்காம இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான். பட் இப்போ ரொம்ப அது வேற, இப்போ நல்லா நிறைய சேலரி, இப்போ இருக்க சேலரி சொல்ல முடியாது. சும்மா குத்தி மதிப்பா இவ்வளவு இருக்குப்பா அப்படின்னா எவ்வளவு சார் இருக்கும்? பிளஸ் நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம். என்ன இப்போ நீங்க 600 சொன்னீங்களா, அதுல இருந்து ஒரு ட்ரிபிள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு இருக்கும்? இப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிருவேன். அந்த அளவுக்கு நாங்க கால்குலேட் பண்ண மாட்டோம். சரிதான் சொல்லுங்க. 600னா அது வந்து அது எப்படி கணக்கு வைப்பீங்க? பெர் டே கணக்கு வைப்பீங்களா இல்ல? ஏதோ நாங்க கணக்கு எடுத்துட்டு போறோம், அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எவ்வளவு சரி ஓகே. இருக்கும்? 600 வாங்கும்போது எனக்கு மந்த்லி எவ்வளவு வந்திருக்கும்னா எனக்கு ஒரு 2000 வந்திருக்குமா, அவ்வளவுதான் வரும். நம்ம 2 பேர் 3 பேர் தான் சேருவோம்னு வச்சுக்கோங்களேன். நான் கன்வின்ஸ் பண்ணி யோசிப்பேன், காலேஜ் படிக்கிறப்ப நான் சொல்ற பேச்சை கேட்டு ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்காம போடுறான்னா எவ்வளவு போடுவானுங்க. ஸோ அவ்வளவு மேக்ஸிமம் 2000 சம்பாதிச்சுப்பேன் மாசம். ஓகே, இப்போ வந்து கணக்குலாம் அந்த கேட்டீங்கன்னா அளவுக்கு வாங்குறீங்களோ ஒருவேளை? சொல்ல முடியாத அளவுக்கு. அப்படி இல்லைங்க, இன்டூ மோர் தென் 100 டைம்ஸ். ஓகே, மோர் தென் 100 டைம்ஸ். இப்போ மேக்ஸ்ல வேற வீக் சார் நானு. சோ இல்லை ஓகே, 2 lakhs 3 lakhs ஓகே, மந்த்லி வரும். ஸோ என்ன எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, ஷூட்டிங்கும் பண்ணுவோம், வெளியே ஏதாவது ஆட் ஷூட்ஸ் பண்ணுவோம், எங்கேயாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு போவோம். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ ஒரு 3 lakhs மேலே வரும், 2 lakhs 3 lakhs மேலே வரும். பட் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க வீட்டுல. அதனால இந்த சம்பாதிக்கிறதுனால எல்லாமே சேர்த்து வச்சு கோல்டு காயின்ஸ் எல்லாம் வாங்கவே வச்சுக்காதீங்க. இப்படி வருதுன்னா அப்படி அப்பல போய் செலவு இருக்கும்ல. ஏன்னா அப்ப எனக்கு பெரிய கமிட்மெண்ட் கிடையாது. அந்த 2000 நானே சாப்பிடுவேன். அந்த 2000 நானே வாங்கி, எனக்கே நம்ம மொபைல் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, நானே சாப்பிடுவேன். போய் கேக்கு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மிச்சமாக சேவிங்ஸ் பண்ணுவோம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப குடும்பத்துக்கே நம்ம செய்யணும் இல்லையா, குடும்பத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம மாதிரி நிறைய ட்ரை பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால அப்படி போயிடும். சீரியஸா வந்து சார், நான் வந்துட்டு அவ்வளவு அந்த அளவுக்கு இன்டர்வியூல எடுக்கல. பட் இன்டர்வியூ எடுத்ததுலயே வந்துட்டு ஒரு ஓப்பனா வந்துட்டு 2 lakh கிட்ட சம்பளம் வாங்குவோம்ப்பா அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணது நீங்க ஒருத்தங்களா இருக்கு. ஏங்க ஐடி கட்டுறேன் இப்ப நான் வந்து இல்லைங்க 1 லட்சம் கம்மியா சொன்னா ஐடியை வந்து பார்த்தாலே இவ்வளவு வாங்குறேன் அப்படின்னு இதுல என்னங்க இருக்கு, அதுல உண்மைதானே பேசுறதுல இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஒர்க் பண்ண ஜாப்ல இருந்து எப்படி சார் ஆக்டிங்ல வந்தீங்க? அங்கேயும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஏன் நீங்க சடனா இதுக்குள்ள? ஏன்னா நம்மளுக்கு ஆக்டிங்ல வந்து எடுத்தோடனே பெருசா எல்லாரும் நம்ம கூப்பிட மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவமானம் இருக்கும், எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரும் இல்லையா? அது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு சேச்சுரேட்டட் பீரியட் வருங்க, சேச்சுரேஷன் வரும் இல்லையா. ஸோ ஐடி வழி நான் பிடிச்சதான் போனேன். எனக்கு வந்து இந்த விஸ்காம் ஒரு கோர்ஸுங்கிறதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிறந்தது மதுரை. ஸோ அதனால நான் படிச்சது கரூர்ல படித்தேன். விஸ்காம்னு ஒரு கோர்ஸுக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுதான் பிஇ. எங்க குடும்பத்தில் எல்லாரும் பிஇ படிப்பாங்க. சரி நானும் பிஇ படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு போய் வேலைக்கு வந்ததான்னு வச்சுக்கோங்களேன். சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம பக்கமாகவும் இருந்தது. ப்ளஸ் அதை தாண்டி ஐடி வேலை பிடிச்சி தான் போனேன். நான் வந்து டிசைனராக ஃபர்ஸ்ட் நான் பிஸ்னஸ் அனலிஸ்டாக போயிட்டு அப்புறம் டிசைனராக போய் யூஎக்ஸ் டிசைனர்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டேன். ஐடியில் நான் ஒரு டெஸ்டினேஷன் இல்லை ஒரு டெஸ்டினேஷனில் நான் இல்லை. ஆக்சுவலாக மாறிட்டே தான் இருந்தேன். எனக்கு பிடிச்சது நான் மாறிட்டே போவேன். அதுக்கு நான் அப்கிரேட் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும் லேர்ன் பண்ணுறது மாறிட்டே இருந்தேன். 5 years போனேன். பட் 5 yearsக்கு அப்புறம் எங்க மெயினா வந்து செக் வந்துச்சுன்னா கோடிங்லாம் படிக்கணும்னு வந்து. ஆக்சுவலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான், ஆனா எனக்கு கோடிங் வராது. அந்த டைம்ல படிக்கிறது இல்ல வரல. எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், பட் ஆனா கோடிங் எனக்கு சுத்தமா வராது. அது கம்ப்யூட்டரோட நம்ம எல்லாம் பேச முடியாது, மனுஷங்க கூட தான் பேச முடியும் இல்லையா, கம்ப்யூட்டரோட எல்லாம் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய கோடிங்ஸ் கத்துக்க வேண்டியதா இருந்தது. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நாலேஜுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு. நான் ஏன்னா ஐடியில் எப்பவுமே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஹையர் சேலரியா இருக்கட்டும், இல்லை ஹையர் போஸ்டிங் போறதா இருக்கட்டும், இல்லை அப்ராட் போறதா இருக்கட்டும், நம்ம வந்து லேர்னிங் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா ஓட்டலாம், சீட்டை தேய்ச்சிட்டு ஓட்டலாம். பட் எனக்கு அது ரொம்ப போரிங்கா இருந்தது. சரி நம்ம என்ன கத்துக்கலாம் போது கோடிங் வரும்போது எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வீட்டில் சொல்லிட்டு இல்லை நான் மாதிரி நிற்க போறேன்னு சொல்லும் போது என்ன பண்ண போறேன் கேட்டலாம். 3 மாசம் என்ன எதுவுமே பண்ண போறது இல்லை. நான் உண்மையில வீட்டில் அதான் சொன்னேன், 3 மாசம் என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, 3 மாசம் நான் சும்மா தான் இருக்க போறேன். உங்க அப்பா கேட்கலையா சார்? இல்ல அப்ப காசு போட்டு நான் படிக்க வச்சேனமாடா, நீ என்ன 3 மாசம் சும்மா இருக்க போறேன்னு? இல்ல அப்பா இல்ல. ஓகே, உங்க அம்மா கூட எதுவும் கேட்கலையா நீங்க? அம்மா சின்ன வயசுல இருந்துட்டாங்க. ஓகே, யார் வளர்க்க? எனக்கு அக்கா மட்டும் தான். பட் அக்கா மேரிடு. எனக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, எல்லாமே விட்டுருவாங்க, புறா மாதிரி நீங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஸோ நான் எடுக்க டெசிஷன் வச்சுக்கோங்களேன். வீடுனா நான் சொன்னது வந்து என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன். என் ஒய்ஃப்ட்ட நான் வந்து சொல்லும் போது நான் வேலையை விட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 3 மாசம் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அந்த 3 மாசம் அப்படின்னா எனக்கு என்ன வருங்கிறது எனக்கு தெரியல இல்லையா, எனக்கு அனலைஸ் பண்ணல. எனக்கு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு அனலைஸ் பண்ண வரும்போது கொஞ்சம் அதிகபட்சிக்கு மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் ரியலா ஐ ஃபெல்ட் தட் எனக்கு வந்து என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியல.
ஸோ நான் 3 months நான் பிரேக் எடுக்க போறேன்னு சொல்லும் போது தான் நான் 3 months பிரேக் எடுக்கும் போது அப்போ எனக்கு என்ன வந்ததுன்னா ஏன் நான் 3 months வச்சுக்கோங்களேன் வீட்லயே சும்மா இருந்து சாப்பிட்டு தூங்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்களே அப்போ ஒரு வேலை செய்வீங்க அந்த வேலை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா செய்வீங்க நீங்க அன்னைக்கு ஒரு பாத்திரத்தை கழுவினா கூட சரி செம்மையா கழுவிருக்கேன் நம்ம பாத்திரத்தை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நிறைய இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய கேட்பேங்க யூடியூப்ஸ்ல சரி வெளியே சரி பெரியவங்க அட்வைஸ் கேட்பேன் ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படி பார்க்கும்போது நான் சின்ன வயசுல இருந்து என்ன நான் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கேன் நான் பார்க்கும்போது நான் ரெகுலரா இந்த ஆர்ட்ல நிறைய இருந்திருக்கேன் ஐ மீன் டான்ஸ் ரெகுலரா நான் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த நேரம் தான் கரெக்டாக பார்த்து இந்த டப் ஸ்மாஷ் இதெல்லாம் வந்தது ஆக்சுவலாக நான் சொல்ல டப் ஸ்மாஷ் ஃபஸ்ட்டு வந்துச்சு தெரியுமா அது ஸோ அப்போ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ பண்ண கூட சார் நம்மளும் அதை பண்ணோம் நல்லா இருக்கேன் நம்ம பாராட்டு நம்ம ஒரு 4 பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க இல்லையா அந்த 4 பேர் நம்மள வந்து நல்லதா பேசிட்டாங்க அதனால ஓகே நமக்கு இது வருது போல நம்மளும் ஒரு ஹீரோ தான்ப்பா அப்படின்னு அப்ப ஹீரோலாம் சத்தியமா தெரியலங்க நான் ஹீரோ ஆவேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆசைப்பட்டிருக்கேன் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை ஆசைப்பட்டிருக்கேன் சரி ஏன்னா நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா அது ஒரு பெரிய ஜேர்னி இல்லை நம்ம அதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதுக்கு ஆசைப்பட்டுற முடியாது ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியாது ஸோ அதனால ஆசைப்பட்டிருக்கேன் பட் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஓகே நமக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அது வழியா நமக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கும் போது சரி ஒய் நாட் அப்படிங்கும் போது நம்ம ரெகுலரா வீடியோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அப்படி அந்த 3 months பிரேக் எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஸோ அப்பதான் வந்து ஓகே நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு செட் ஆகும் போல ட்ரை பண்ணலாம் போது ஈவன் நான் வந்து வேலையை விடும் போதுமே என்னோட சிஓஸ் தெரியும் ஏதாவது கேட்டாங்க என்ன அப்ப எங்க போறேன்னா இண்டஸ்ட்ரி போறேன் போது இண்டஸ்ட்ரின்னு என்ன கூப்பிட்டாங்களா நடிக்க போறியா எவ்வளோ என்னை கூப்பிடல இனிமேல் தான் கத்துக்க போறேன் அப்படின்னு கத்துக்க போறதுக்கு ஏதாவது வேலையை விடுவேடா அப்படின்னா அது ஏன்னாங்க இப்போ நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்றோம் ஐடியில் நம்ம இவ்வளோ சேலரி வாங்குறதுக்கு என்ன பண்றோம் 4 வருஷம் படிக்கிறோம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறோம் 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்றோம் டைமும் ஸ்பெண்ட் பண்றோம் மணியும் ஸ்பெண்ட் பண்றோம் அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு சம்பளம் கொடுக்குறோம்னா 8000 சம்பளம் கொடுக்குறோம் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 8000 சம்பளம் கொடுக்குறோம் அப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு டார்கெட் பெருசா இருக்கும் போது அப்போ நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதை அனலைஸ் பண்ணுவோம்ல அப்போ ஓகே பரவாயில்ல 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சார் பட் இருந்தாலும் இந்த சில பேர்லாம் வந்துட்டுல நீங்க அந்த ஒர்க் விடும்போது 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி முட்டா பையன் இவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு வந்துட்டு இது சினிமா இதுன்னு போறானே அப்படின்னு நெகட்டிவ் எல்லாம் வந்திருக்கா ஏங்க வராது என் ஃபேமிலிலேயே ஒரு ஆக்சுவலா என் ஒய்ஃபே வந்து என்னதான் நம்மளை பத்தி தெரிஞ்சாலும் அவளுக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டவுட் இருந்தா செஞ்சது பட் அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணது ஒய்ஃப் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணது எனக்கு பட் அது தனி ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி தான் செஞ்சு ஏன்னா ஒழுங்கா வேலை சம்பாதிச்சுட்டேன் கார்லாம் வாங்கிட்டு இப்பெல்லாம் தேவையாடா உனக்கு இது அப்படின்லாம் சொன்னாங்க பட் நமக்கு எத்தனை நாள் இதில் டிராவல் பண்ணணும்னு நமக்கு தானே தெரியும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த 30 வருஷமோ 40 வருஷமோ நம்ம தானே டிராவல் பண்ணணும் ஸோ இப்ப யோசிச்சா கூட எந்த நம்பிக்கையில பண்ணேன்னு தெரியல பட் ஒரே நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் பாரத போட்டு இறங்குறதா தாயிலால் குதிக்க போகிறேன்னு இறங்கிட்டேன் பட் அது இந்த அளவுக்கு நல்லபடியா கொண்டு வந்திருக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க நான் இண்டஸ்ட்ரி வந்து 8 years ஆகுது ஆக்சுவலா 2018 தான் நான் வந்து வேலையை விட்டு வந்தேன் எனக்கு கிடைச்சது 4.5 yearsல எனக்கு கிடைச்சிச்சு 4.5 yearsல எனக்கு கனா கிடைச்சிச்சு எனக்கு அதுவே ரொம்ப சீக்கிரம் பட்டுச்சு ஆக்சுவலா ஆனா நமக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஸ்டில் என் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறேன் எல்லாம் பாக்குறேன் இன்ன வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த 4 வருஷம் டிராவல் பண்ணும்போது எத்தனை பேர் மீட் பண்ணிருப்போம்ல ஆடிஷன்ஸ் போயிருப்போம் நம்ம கூட சேர்ந்து ஒரு 10 பேர் ஆடிஷன் வந்திருப்போம் அவனோட கதைகள்லாம் சொல்லுவானுங்க நமக்குலாம் பயமா இருக்கும் சீன் அப்போ நான் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது 25 26 அப்படி வந்தவன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நான் மீட் பண்ண ஆட்கள்லாம் 40 இருப்பாங்க 40 ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்றவங்க இருக்காங்கல்ல ஆடிஷன்ஸ் பார்த்தோன்னா ஹீரோ ஆகணும் 45 ஏஜ்ல எல்லாம் நான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி விடையெல்லாம் அடிச்சுட்டு வந்து நிற்கும் போது நான் யோசிப்பேன் நம்மளும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயமும் இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோமா லைஃப்ல அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் பட் ஏதாச்சும் கடவுள் புண்ணியத்துல ஏதோ சீக்கிரமா எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்காக கஷ்டப்படாம எல்லாம் வந்தேன்னு சொல்ல முடியாது ஸ்ட்ரகிள்ஸ் எதாவது செஞ்சு ஃபேமிலி சைடு சரி ஃப்ரெண்ட்ஸ் சைடு சரி ஃபினான்ஷியலா சரி 4 பேர் நம்மளை பத்தி தப்பா பேசுற விதமா இருக்கணும் சரி ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிதானே இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என் ஃபேமிலி நான் தான் ஃபர்ஸ்ட் மீடியா பர்சன் அப்படிங்கும் போது நான் ஒரு பொண்ணை தொட்டு நடிக்கிறதே அவங்களுக்கு போய் தப்பா தோணும் இல்லையா நான் மதுரை வேற ஸோ எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க என் ஒய்ஃப் எல்லாம் நிறைய த்ரெட்ஸ் வரும் அவ்வளவுதான் அவன் போர்ஸை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஆப்வியஸ்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுவோம் நம்ம கூட நடிக்கிற கோஆர்டிஸ்ட் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு நம்ம ரெகுலரா கால்ஸ் பேசுற மாதிரி இருக்கும் கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஜாலியா பேசுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ சீன்ஸ் நடிக்கும் போதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க போச்சு அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிச்சு ஆமா அது இருக்கதாங்க அது நல்லதும் கூடங்க ரஜினி சார் சொல்ற மாதிரிதான் நல்லதுதான் இருக்கிறத விட நம்மளும் வளர முடியும் யாருமே எதுவும் சொல்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இப்ப நான் பேசுறேன் நீங்க இவங்கன்னு கேக்குறீங்க
நான் பேசிட்டு நீங்க இப்படியே பார்த்துட்டே நீங்க வச்சுக்கோங்களேன், இவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே தெரியல வச்சுக்கோங்களேன், நம்ம பேச ஸ்டாப் பண்ணிடுவோம்ல. ஸோ வாட் எவர் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பின்னாடி பேசுறான் நம்ம முன்னாடி வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். ஆமா அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு பேசுங்க பரவாயில்ல, அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் ஜாலியா பேச நீங்க சிரிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு கண்ணி பண்ணுவேன், முறைச்சிங்கன்னா நம்ம தப்பா பேசுறோம் போலதான் நம்ம டாக்க மாத்துவோம்ல, அந்த மாதிரிதான். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், எடுக்காமலாம் நம்ம கண்டுக்காமலாம் போக முடியாது. என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திட்டு போறது நல்ல விஷயம். பரத் சார் லைஃப ஒரு ஸ்டோரியா எடுக்கணும், அதுக்கு நீங்க ஒரு மூவி டைட்டில் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? உங்க வாழ்க்கையே ஒரு படமா எடுத்தா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். எனக்கு இனிமேல் டைட்டில் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, பட் சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வயசுல அந்த வயசு இதுல பார்க்கும் போது எனக்கு வாரணமாயிரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் அப்ப பார்க்கும்போது சரி, இப்போ நான் ரீசெண்டா இப்பயுமே நான் அந்த படத்தை நான் அடிக்கடி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா மெயினா அப்பாக்காக தான். ஸோ அதை கௌதம் மேனன் சார் எப்படி அதை எடுத்தாரு எல்லாம் எனக்கு தெரியல, ஒருவேளை எல்லா பசங்களோட லைஃப்லயும் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. அவர் எடுத்த மேக்சிமம் அவர் என்ன ஒரு 60-70 சீன் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு படத்துல, அதுக்கு ஒரு 50 சீன் என் லைஃப்ல நடந்திருக்கு. அந்த ஒரு குட்டி பையன் வந்து ஒரு கூட்டத்துல வந்து காணாம போயிருவாங்க, அப்பா வந்து தூக்குறோம், இந்த விஷயமா இருக்கட்டும். ரோட்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அப்பா அட்வைஸ் பண்ணுவாரு, டேய் ரோட்ல இருந்து பேசாத, வீட்டுல கூட்டு வச்சு பேசு அப்படின்வாரு. அடுத்த நாள் வீட்டுல கூட்டு வச்சு அந்த பொண்ணு கூட்டு வச்சு பேசுவான், கூட படிக்கிற பொண்ணுங்க. நான் அதே விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட பேசி இன்னொரு பசங்களை என்ன அடிக்க வந்திருக்கானுங்க, நான் அடி வாங்கியிருக்கேன். அப்ப நான் வந்து அதே மாதிரி கண்ணாடியில நின்று குத்தி எல்லாம் பாத்துருக்கேன். அப்பா வந்து என்கிட்ட வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அது பண்ற போது அது மாதிரி அடிச்சிட்டாங்கப்பா, இந்த மாதிரி பொண்ணு பேசும் போது அதே மாதிரி எங்க அப்பா என்ன திருப்பி அடிச்சு வர மாட்டியான்னு கேட்டாரு. எக்ஸாக்ட் டைலாக் இல்லைனாலும் அந்தந்த சீன்ஸ் எல்லாமே என் லைஃப்ல நடந்திருக்கு. நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது சரி அப்பாவும் இல்லையா, அதே மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரா, ஸோ யோசிக்கும் என்னடா இது எக்ஸாக்டா நம்ம லைஃப்ல நடந்து அப்படியே இருக்குடாங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நான் ஒரு பிரேக்கப்ல இருக்கும் போது நான் நிறைய ஜிம் போனேன், ஜிம் போய் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணேன். ஆக்சுவலா ஆர்மி எல்லாம் சேரல, ஆர்மிக்கு பதில் ஆர்மிமா இருக்கிற ஐடில சேர்த்துட்டேன். ஸோ அப்படிதான் போனது. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், அப்பாவுக்கும் மகனும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வாரணமாயிரம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பொயட்டிக்கா எடுத்திருப்பாரா. இன்னொன்னு அப்பாவும் எங்க அம்மாவும் பண்ற லவ் நான் நிறைய பாத்திருக்கேன். இல்ல நான் ஹேவ் போட்டோகிராஃப்ஸ், நான் வந்து அப்பாவும் அம்மாவும் கொஞ்சிக்கிற மாதிரி நான் போட்டோ எடுத்திருக்கேன். சோ அதை பாப்பாங்க இல்லையா, அதுல வந்து யங் சூர்யா வந்து அப்பா சூர்யா வந்து எப்படி லவ் பண்றான், காலை பிடிச்சி அமுக்கி விடுறதா இருக்கட்டும், சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே நானுமே சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா நான் பாத்திருக்கேன். ஸோ ஏன்னா எங்க அப்பா அம்மா செம்ம ஜாலி டைப். ஸோ நான் நம்ப முடியும் தெரியல, சின்ன நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் லவ் பண்ற பொண்ணு வந்து நான் ஸ்கூல் லைஃப்ல நான் லவ் பண்ணேன். ஓகேவா, அதுவுமே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். பட் they never stopped me. அவங்க விட்டாங்க, நீ எப்படியும் ஒரு ஸ்டேஜ்ல பிரேக்கப் பண்ணிடுவேன், அந்த நம்பிக்கை தான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு எதனால விட்டாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு அவங்க பேசுவாங்க. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது மற்ற பசங்க கூட நான் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து டேய் என்னடா அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, மதுரை இருந்துட்ட மாதிரி. ஸோ அதனால எங்க அப்பா செம்ம ஜாலி டைப். ஸோ அதனால எங்க அம்மாவும் அதே மாதிரி தான், எங்க அம்மாவை விட்டுக்கவே மாட்டாங்க, எங்க அம்மா அது மாதிரி தான். பட் அம்மா வந்து நான் 9th படிக்கும் போது இறந்துட்டாங்க. ஸோ நான் அது 9th முன்னாடி நான் சொல்றேன், இதெல்லாம் நடந்துக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அப்பெல்லாம் இருக்கும். ஸோ எங்க அப்பா கொடுத்த அட்வைஸ்மே எனக்கு என்ன எல்லா அப்பா என்ன ஒழுங்கா படி எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், தண்ணி அடிக்கோ தம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவா தெரியுமா, சின்ன வயசுல நீ தண்ணி அடிச்சுக்கோ தம் அடிச்சுக்கோ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வேணா வச்சுக்கோ, ஆனா மேத்ஸ் சயின்ஸ் மட்டும் எனக்கு மார்க் வேணும் அப்படிதான் சொல்லுவாரு. அந்த ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமா அப்பாக்கு தெரியல, அவருக்கு மேத்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலா மேத்ஸ் சயின்ஸ் மட்டும் எனக்கு மார்க் ஒழுங்கா வேணும், மத்தபடி லாங்குவேஜ்ல ஒரு மேத்ஸ் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்களா, என்னடா அவரு தண்ணியடி லவ் பண்ணலாம் சொல்றாரு, ஆனா அந்த ரெண்டு சப்ஜெக்ட மட்டும் ஏன் சொல்றாரு? இல்ல அது என்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் எனக்கு தெரியல, அவர் சொன்னனாலேயே என்னமோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் எப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சேன், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் 2020 தான் இதெல்லாம். அது ஒரு சோசியல் பழகிறதுக்காக ஆரம்பிச்சதே தவிர ஈவன் 2021 வரைக்குமே நான் ஐம் டீடோட்டர் ஆக்சுவலா. பட் எங்க அப்பா எல்லாமே பண்ணுவார். ஆக்சுவலா எங்க அப்பா சரக்கடிப்பாரு எல்லாமே பண்ணுவாரு. பட் எனக்கு அது தோணுனதே கிடையாது. ஏன்னா எங்க அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் பெருசே இல்லடா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் நீ பண்றா பண்ணிக்கோன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் போது நமக்கு அது பண்ணவே தோணாது. எதை நீ பண்ணாதன்னு சொல்லும் போது தான் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, நம்ம தம் அடிச்சு பார்ப்போமே தண்ணி அடிச்சு பார்ப்போம்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்டே வந்தது கிடையாது. ஸோ எதை என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா இந்த மேத்ஸ் சயின்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மேத்ஸ் சயின்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்பவுமே என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் மேத்ஸ். ஸோ அதனால எனக்கு மேத்ஸ்ல வந்து 198 நான் 10th 12th சரி 190 மேல. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு மேத்ஸ் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சதா மாறிடுச்சு. எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. அவர் சொன்னா எனக்கு சொன்ன அந்த வேர்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப பெரிய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து அவ்வளவுலாம் ஒரு ட்ரூ லவ் தான் நம்ம கிட்ட இருந்ததே தவிர அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது கிடையாது இது வரைக்குமே சரி. ஸோ அதனால எங்க அப்பா கட்டாயம் என்னை வளர்த்துருக்காரு.
அது என்ன சைக்கிள் அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு தெரியல. பட் அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார்? உடனே அப்பா டாபிக் போயிட்டீங்க பாத்தீங்களா, என்ன எமோஷன் ஆக வச்சீங்க, அவ்வளவுதான். நான் எமோஷன் ஆக மாட்டேன்.